ஹலோ மை டியர் ட்ராமா லவ்வர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளம். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற டைம் டிராவல் லவ் ஸ்டோரியோட பார்ட் 4 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். கடைசியா நம்ம ஹீரோயினை யாரோ கடத்தி வச்சிருப்பாங்களா? யாருடா இவளை கடத்தினதுன்னு சொல்லி பார்த்தா அந்த ஹோட்டல் மேனேஜர் தான் இவளை கடத்தி இருப்பான். என்னன்னா நம்ம ஹீரோயின் பார்க்க கொஞ்சம் அழகா இருக்காளா, அதனால இவளை அந்த புறத்துல வித்துட்டா நிறைய காசு கிடைக்கும் அப்படிங்கறது பிளான் பண்ணி தான் அந்த ஹோட்டல் மேனேஜர் இவ்வளத்தையும் செஞ்சிருப்பான். இப்ப இது தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோயின் மைண்ட் வாய்ஸ் அப்படியே, இது என்னடா புது பிரச்சனையா இருக்கு, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்ட்டு யோசித்தவ, நீங்க நான் யாருன்னு தெரியாம நீங்க பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு இந்த ஊர்லயே பெரிய பெரிய ஆட்கள்லாம் நிறைய பழக்கம், சொல்ல போனா எனக்கு ஷூவை கூட தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட பேர்லாம் இழுத்து விடுவா. ஆனா அதுக்கு அந்த அந்தப்புறத்துல இருக்கிற அந்த ஹெட் அப்படியே, ஷூவை தெரியாத பொண்ணுங்க யாரான்னு இருக்க முடியுமா, நிறைய பொண்ணுங்க இதைத்தான் சொல்லுவாங்க அப்படின்பா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு அப்படியே கடுப்பாயிரும். அட பாவி, 21 வயசுல லேபாயா இருந்த நீதான் 28 வயசுல என்னோட உலகமே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட லென்த் டயலாக்லாம் அடிச்சு விட்டியா அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோவை நினைச்சு கடுப்பாவா. பட் இருந்தாலும் என்ன பண்ணாலும் இப்போதைக்கு இங்க இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சிரும். அதனால அந்த லேடி சொல்றாப்லயே அங்க இருக்கிற வேலையெல்லாம் அப்படி செய்யற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து ஒரு குரூப் ஆஃப் பசங்களுக்கு டீ சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவ ஆர்டர் போடுவா. இந்த கேப் யூஸ் பண்ணிக்கிட்ட நம்ம ஹீரோயின் எப்படியாண்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலாம்னு சொல்லி பாக்குறதுக்குள்ள அங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஹீரோயினை அப்படி சுத்தி வளைக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற ஒவ்வொரு ரூமா புகுந்து புகுந்து போறப்ப அப்ப கட்ட கடைசியா ஒரு ரூம்ல பிளாக் ஆயிக்குவா. இனி தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த கடைசி ரூம்ல இருந்து அப்படியே கீழே குதிச்சிடலான்னு பிளான் பண்ணுவா. நல்ல வேலை கரெக்டான டைமுக்கு இப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். அவன் வந்து இப்ப நம்ம ஹீரோயினை காப்பாத்தனையும் நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து பொதன்னு அழுக ஆரம்பிச்சிருவா. ஏன்னா அவ திரும்பவும் இவனை மீட்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நினைச்சிருப்பா. ஆனா இப்ப தன்னோட உயிரையே இவன் காப்பாத்திட்டான், விதி என்னதான் இருந்தாலும் நம்மளை இவனை மீட் பண்ண வச்சிரும் அப்படின்னு சொல்லி நினைச்ச நம்ம ஹீரோயின் இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்குவா. நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியாது, பட் இருந்தாலும் அவனும் இந்த ஹக்க அப்போஸ் எல்லாம் பண்ண மாட்டான். அவன் வாட்டுக்கு அப்படியே நிப்பான். அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வந்து எல்லாரும் அங்க வந்துருவாங்களா. ஆனா இவ வந்து நம்ம ஹீரோ கூட இருக்கிறத பார்த்த உடனே சரி இவ சொன்னதெல்லாம் உண்மைதான் போல, இவ பெரிய இடத்து பொண்ணுதான், இவளை இதே இடத்துல நம்ம விட்டுருவோம் அப்படின்ட்டு அவங்க எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இதுவே இன்னொரு பக்கம் அந்த யூவை தான் காட்டுவாங்க. அவ அவளோட வீட்டுல இருக்கிறப்ப அந்த வேலைக்காரி இப்ப அப்படியே வந்து நம்ம ஹீரோவை பத்தின விஷயங்களை சொல்லுவா. ஷூ எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா எடுத்துக்கிற மாதிரியே தெரியல, அவர் எப்ப பார்த்தாலும் அந்த புறத்திலேயே தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த வேலைக்காரி சொல்லிக்கிட்டு இருப்பாளா. ஆனா அதுக்கு அந்த யூ அப்படியே, இல்ல உங்க யாருக்குமே ஷூவை பத்தி சுத்தமா தெரியல, அவன் என்னதான் அந்த மாதிரி இடத்துக்கு போனாலும் அவன் எந்த பொண்ணும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இவன் நம்ம ஹீரோவை பத்தி நல்ல விதமா பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா அப்பன்னு பார்த்து இன்னொரு லேடி அந்த இடத்துக்கு வந்து உன்னோட அக்கா உன்னை கூப்பிடுறா, சீக்கிரவா அப்படிங்கிற மாதிரி ரூடான டோன்ல கூப்பிடுவா. இந்த யூக்கா ஒரு மாதிரி பயமா தான் இருக்கும். இப்ப அப்படியே பயந்தாப்லே அவங்க அக்கா கிட்ட போனா அவ அந்த யூவை போட்டு இப்ப அடிக்க ஆரம்பிச்சிருவா. என்னன்னா நேத்து நடந்த சம்பவத்துல நம்ம ஹீரோ வந்தனால தான் இந்த அக்காக்காரி வந்து யூவை தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அசிங்கப்படுத்தாம விட்டுருப்பா. இப்ப அந்த ரீசனை சொல்லி இவன் இந்த யூவை போட்டு அடிக்க ஆரம்பிப்பா. உனக்கும் அந்த ஷூக்கு நடுவுல என்ன இருக்கு, நான் உன்னை அடிக்கிறேன்னு தெரிஞ்சுட்டு அவன் இந்த ஸ்டாப் பண்றதுக்காக வரான். உன்னை நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் தான் இந்த வீட்டுல மூத்த பொண்ணு, நான் சொல்றபடிதான் எல்லாரும் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அந்த யூவை போட்டு பல தடவை அடிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா அந்த டைம்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் யூவை பாக்குறதுக்கு அவளோட வீட்டுக்கே வந்துருவாங்க. அங்க பார்த்தா அந்த அக்கா கறி யூவை போட்டு இப்படி அடிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மனசு கேட்காது. அதனால நம்ம ஹீரோயின் அப்படி வேகமா கோவத்தோட போய் அந்த அக்கா கறியை தடுக்கலான்ட்டு போவாளா. ஆனா அந்த அக்கா கறி ரொம்ப கொடூரமானவளா இருப்பா போல, என்னையவே நீ தடுக்க பாக்குறியா அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோயின் அடிக்கிறதுக்காக வர அந்த டைம் அந்த யூ அப்படியே குறுக்கால வந்துருவா. இதனால மறுபடியும் அந்த யூ கடி விழுந்துரும். இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ இப்ப அப்படியே அந்த அக்கா காரிய நல்லா மிரட்டி விட்டுருவான். இங்க நடக்கிற விஷயத்த மட்டும் நான் ராஜா கிட்டயோ இல்ல வெளியவோ சொன்னா உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை அப்படின்ட்டு நல்லா மிரட்டி விட்டுருவான். இதனால அந்த அக்கா காரியும் இப்போதைக்கு அந்த யூ அடிக்கிறத நிப்பாட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. இப்படி நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணது வந்து அந்த யூக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் கூட்டி விட்டுரும். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அந்த யூ முதுகுல இருக்கிற காயத்தெல்லாம் பார்த்து அதுக்கு மருந்து போடுறதுக்காக வருவாளா. பார்த்தா அந்த யூவோட முதுகுல எக்கச்சக்க காயம் இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அவ உன்னோட அக்காவா இருந்தா என்ன, அவ அடிக்கிறதுலாம் நீ வாங்கிட்டு இருப்பியா அப்படிங்கிற மாதிரி அந்த யூக்கு அட்வைஸ் பண்ணுவா. ஆனா அதுக்கு அந்த யூ இப்ப அப்படியே, அவளா எனக்கு வாய் வார்த்தையில மட்டும்தான் அக்கா, அவளுக்கு எப்பப்பெல்லாம் கோவம் வருதோ என்னை இப்படிதான் போட்டு அடிப்பா. ஆனா உன்னை நான் பார்த்து ஜஸ்ட் 2 நாள் தான் ஆச்சு, ஆனா அதுக்குள்ள நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு எங்க அக்காவை எதிர்த்து நீ எனக்காக பேசலாம் கூட வந்த, அதனாலதான் உன் மேல எந்த அடியும் பற்றக்கூடாதுன்ட்டு நான் நடுவுல வந்து அந்த அடியை வாங்கிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த யூ ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரியே பேசுவா. நம்ம ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஒரு செகண்ட்ல மைண்ட் கன்ஃபியூஸ் ஆயிரும். இவ என்னடா இந்த அளவுக்கு நல்லவளா இருக்கா, இவதான் இன்னும் 7 வருஷம் கழிச்சு கொடூரமான ராணியா மாற போறவளா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா அப்ப அந்த யூ அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, எனக்கு என்னோட சொந்த அக்காவை சுத்தமா பிடிக்கல, அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு அக்கா மாதிரி இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆனா இவ கேட்கறதே ரொம்ப பாவம் போல இருக்குமா. அதனால நம்ம ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிடுவா. அதனாலதான் நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணிட்டு வந்தப்ப அந்த ராணி யூ வந்து நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே நீ என்னோட சிஸ்டர் மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயினுக்கும் அந்த யூக்கும் ஒரு சிஸ்டர் பாண்டிங் மாதிரி வந்துரும். ஸோ
அன்னையில இருந்து நம்ம ஹீரோயின், ஹீரோ, அந்த யூ எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எங்க போனாலும் ஒன்னா தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல தான் ஒரு நாள் ஒரு டிராமா பாக்குறதுக்காக போவாங்க. அங்க ஏதோ ஒரு லவ் டிராமாவை நடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. இதை பாக்குறப்ப ஒரு பக்கம் அந்த யூ அந்த எண்டிங்க பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவா. இதுவே நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க. அவ இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற டிராமாவை அப்படி அவளோட லைஃபோட கம்பேர் பண்ணி பாப்பா. ஏன்னா அவளுக்குமே கிட்டத்தட்ட சேட் எண்டிங் மாதிரி தான் ஆயிருக்கும். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சாகுற அளவுக்கு போயிருப்பாங்க. சோ இதெல்லாம் நினைச்சு அவ ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா இதுவே நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் அப்படியே அந்த டிராமாவெல்லாம் பார்த்துட்டு லவ் எல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், உண்மையிலேயே சொல்ல போனா ட்ரூ லவ்னு ஒண்ணு இல்லவே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருப்பான். இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோனுக்கு கடுப்பாயிரும். உண்மையா லவ் பண்றவங்களுக்கு தான் ட்ரூ லவ்வோட வேல்யூ தெரியும். நீ இப்ப வேணா இப்படி பேசலாம், ஆனா இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு உனக்கும் ட்ரூ லவ்னா என்னன்னு தெரிய வரும் அப்படின்ட்டு அவ இன்டைரக்டா இவங்க ரெண்டு பேரோட காதல் கதையை மீன் பண்ணி சொல்லுவா. ஆனா இவ என்ன சொல்ல வரான்ட்டு நம்ம ஹீரோக்கு சுத்தமா புரியாது. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் லைட்டா கோவமா இருப்பா. ஏன்னா நம்ம ஹீரோக்கு தான் இவளை பத்தின எந்த விஷயமும் ஞாபகம் இல்ல, இவங்க லவ் பண்ணதும் ஞாபகம் இல்லைல்ல. அதனால லைட்டா சோகமா இருப்பாளா. அந்த இடத்துக்கு இப்ப நம்ம ஹீரோ வருவான். அவனுக்கு நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு விஷயத்தினால கவலையா இருக்கான்னு சொல்லி தெரியுது. ஆனா என்னன்ட்டு தான் அவனுக்கு புரியாது. பட் இருந்தாலும் அவளை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக அவளுக்கு பன்னு, ஸ்வீட்ஸ் அப்படின்ட்டு நிறைய ஐட்டம் வாங்கிட்டு வருவான். அப்ப அப்படியே நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை பார்த்து எனக்கு என்னன்னே தெரியல, உன்னை பாக்குறப்பெல்லாம் சில நேரம் எனக்கு உன்னை நல்லாவே தெரிஞ்ச பொண்ணு அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு, சில நேரம் உனக்கும் எனக்கு எதுவும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸ்ல தள்ளி இருக்கிற மாதிரியும் இருக்கு. இது எப்படிப்பட்ட ஃபீல்னே எனக்கு புரியல அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமா மனுஷங்களோட வாழ்க்கையே இப்படித்தான், ஒரு மாதிரி குழப்பங்கள் நிறைஞ்சது அப்படின்ட்டு அவ புரியாத மாதிரியே பேசுவா. நம்ம ஹீரோக்கு மண்டை காஞ்சிரும். நீ என்ன எப்ப பார்த்தாலும் புரியாத மாதிரியே பேசுற, தெளிவா தான் சொல்ல, ஃபர்ஸ்ட் நீ ஏன் கவலையா இருக்க அப்படின்ட்டு அவன் கேட்க, அதுக்கு இப்ப நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்து ஒரு 3 பண்ணை எடுத்து வச்சுக்குவா. அதுல ஒரு பண்ணை ஒரு பையனாவும் இன்னொரு 2 பண்ணை 2 பொண்ணுங்களாவும் நினைச்சுக்க சொல்லுவா. அதாவது இன்டைரக்டா அவ நம்ம ஹீரோ, ஹீரோயின், அந்த யூ இவங்க 3 பேத்தையும் அந்த பண்ணை வச்சு ரெப்ரசென்ட் பண்றா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட இந்த பையன் பண்ணும் பொண்ணு பண்ணும் ரொம்ப லவ் பண்ணுவாங்க. அவங்க ஒண்ணு சேரலாம்னு சொல்லி பாக்குறப்ப அந்த 2வது இருக்கிற கேர்ள் பன் இவங்க லவ் பிரிக்கணும்னு நினைச்சு அந்த 2 பேரையும் போட்டு தள்ளிடுவா. அதுக்கு காரணம் இந்த பொண்ணுக்குமே அந்த பையனை பிடிச்சிருக்கும். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ சிம்பிளா, அதான் அவங்க 2 பேரும் ஏற்கனவே லவ் பண்றாங்கல்ல, இல்ல 3வதா தேவையில்லாம இருக்கிறது அந்த 2வது வந்த பொண்ணு தானே, அப்ப அவளைதான் போட்டு தள்ளணும் அப்படின்ட்டு அவன் சொல்ல. ஆனா அதுக்கும் நம்ம ஹீரோயின் ஒத்துக்க மாட்டா. இல்ல இந்த 2வது வந்த பொண்ணு ரொம்ப பாவப்பட்ட பொண்ணு, அவ சின்ன வயசுல இருந்தே நிறைய கொடுமைகளை அனுபவிச்சிருக்கா. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த கதைக்குள்ள அந்த கேர்ள் வரவே இல்லைன்னா இந்த பையனும் அந்த 2வது பொண்ணும் கல்யாணம் பண்ணிருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் யூவும் கல்யாணம் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மீனிங்ல அவ சொல்லுவா. இதை கேட்ட நம்ம ஹீரோ இப்ப அப்படியே நல்லா யோசித்து, அப்பனா இந்த கதைக்குள்ள அந்த பொண்ணு கொண்டே வராத அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினோட கேரக்டரை மீன் பண்ணுவா. இதை கேட்டோட நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஆனா நல்லா யோசித்து பாப்பா, உண்மையிலே இவ இந்த காதல் கதைக்குள்ள வராம இருந்தாதான் அந்த யூ கடைசி வரைக்கும் நல்லவளாவும் இருப்பா, நம்ம ஹீரோவை கொலை பண்ணவும் மாட்டா அப்படிங்கிற விஷயத்த இப்ப நம்ம ஹீரோயின் ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிச்சிருவா. அதுக்கு அடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்காக கேக் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்ப அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ கேக்கா, இது என்ன கேட்கவே புதுசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருப்பான். இல்ல உங்களோட பர்த்டேல இன்னைக்கு, அதனாலதான் உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு டிஷ் நான் ரெடி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, சரி நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவும் கேக் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுவானா. ஆனா இவங்க 2 பேரும் இப்படி கேக் செஞ்சுக்கிட்டு இருக்கப்பயே மாவு எடுத்து பூசி விளையாடுறது, ஒருத்தவங்களை இன்னொருத்தவங்க கலாய்க்கிறது, இந்த மாதிரி ஃபன்னா தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் விலகி போகணும்னு நினைச்சாலும் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இன்னும் பாண்டிங் கூடிக்கிட்டே தான் போகும். இதுவே இன்னொரு பக்கம் அந்த யூவை தான் காட்டுவாங்க. அவ வீட்டுல அந்த வேலைக்காரி இப்ப அந்த யூ கிட்ட, மேடம் உங்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு அலையன்ஸ் வந்திருக்குல்ல, நீங்க எதுக்கு அந்த ஆளை மேரேஜ் பண்ணிக்க வேணாம்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா அதுக்கு அந்த யூ, எனக்கு இப்போதைக்கு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாளா. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துருவா. அவ அப்படியே யூ கிட்ட, நீ எதுக்கு இந்த மேரேஜ் ப்ரொபோசல வேணான்னு சொல்லி நினைக்கிற அப்படின்ட்டு கேப்பா. அதுக்கு அந்த யூ பொசுக்குன்ட்டு, நான் செத்தாலும் சாவேனே தவிர்த்து யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்பா. ஆனா அந்நேரம் நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல. இப்ப அப்படியே டக்குன்ட்டு யூவை பார்த்து, அப்பனா உனக்கு ஷூவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேவா அப்படின்றவா. இதை கேட்டோன்னு அந்த யூகே ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். நீ என்ன பேசுற, உனக்கும் அவனுக்கும் நடுவுல எதுவும் இல்லையா என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த யூ கேப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், சேச்சே நாங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிக்கிட்டு இருக்கோம், அது மட்டும் இல்லாம உனக்கு அவன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ கவலைப்படாத, உன்னோட லவ் சக்சஸ் ஆறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்பா. நம்மளுக்கே ஒரு மாதிரி குழப்பமாயிரும், இவ என்னடா தேவையே இல்லாம பிரச்சனையை தூக்கி தரையில போட்டுக்கிறா அப்படின்ட்டு. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும், நம்ம ஹீரோயின் இப்ப முடிவு பண்ணிட்டா போல, இவ மறுபடியும் நம்ம ஹீரோட வாழ்க்கையில வந்தா பிரச்சனை தான், அதனால யூவும் நம்ம ஹீரோவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் யாரோட உயிருக்கும் எந்த ஆபத்தும் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு இப்ப நம்ம ஹீரோவையும் யூவையும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவ யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. பட் இருந்தாலும் அந்த யூ லைட்டா தயங்குவா. அது எப்படி ஒரு பொண்ணு போய் ஒரு பையன் பின்னாடி சுத்தி லவ் எல்லாம் சொல்றது எனக்கு என்னமோ சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோயின் தான், நீ என்ன பொண்ணு பையன்ட்டு பேசிக்கிட்டு இருக்க, என்ன பொறுத்த
வரைக்கும் பொண்ணும் பையனும் ஈக்குவல். உனக்கு தான் அவனை பிடிச்சிருக்குல, அப்போ உன்னோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான உரிமை உனக்கு ஃபுல்லா இருக்கு. நான் இதுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவ அந்த யூக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட பர்த்டேங்கிறனால நம்ம ஹீரோயின் ஸ்பெஷலா ஹாட் பாட் டேபிள் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாளா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாயிரும். நீ என்ன புதுசு புதுசா எதோ சொல்ற, பர்த்டே கேக்குன்னு சொல்ற, ஹாட் பாட் டேபிள்னு சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ உண்மையில இந்த ஊர்க்கார பொண்ணுதானா அப்படிங்கிற மாதிரி அவன் ஆச்சரியமா கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக அந்த யூவும் அந்த இடத்துக்கு வந்துருவா. வந்தவ இப்ப நம்ம ஹீரோக்காக பர்த்டே பிரசன்ட்லாம் வேற எடுத்துட்டு வந்திருப்பாளா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். வாங்குறதுக்கு கொஞ்சம் தயங்குவான். ஆனா நம்ம ஹீரோயின் தான், அவ உனக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு வந்திருக்கா, இந்த பிடி அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட கையில வச்சு விட்டுருவா. சோ நம்ம ஹீரோ தயங்குறதுலே நல்லா தெரியுது நம்ம ஹீரோவுக்கு யூ மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல அப்படின்ட்டு. அதுக்கடுத்து இப்ப 3 பேரும் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு பர்த்டே கேக்கெல்லாம் அப்படியே கட் பண்ணி சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அன்னார நம்ம ஹீரோயின், எனக்கு இப்பதான் ஒரு ஞாபகம் வந்துச்சு, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போயிட்டு இப்ப வந்துடுறேன் அப்படின்ட்டு வீம்புக்குனே நம்ம ஹீரோவையும் யூவையும் தனியா விட்டுட்டு போயிருவா. போறப்ப அப்படியே யூக்கு சிக்னல் வேற கொடுத்துட்டு போவா, உன் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிரு அப்படின்ட்டு. அதுக்கடுத்து அந்த யூவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தைரியத்தை வர வச்சுட்டு, ஷூ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம சின்ன வயசுல பேலஸ்ல மீட் பண்ணிக்கிட்டோம்ல, அப்ப இருந்தே எனக்கு உன்னை பிடிக்கும். இதை இத்தனை வருஷமா உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தயங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தைரியம் வந்திருக்கு. நான் உன்னை லவ் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிப்பா. ஆனா இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்தா அவன் இவ்வளவு நேரம் அந்த யூ சொன்னதே கேட்டிருக்கவே மாட்டான். அவனோட நினைப்பெல்லாம் ஹீரோயின் எங்க போனா, இப்ப வந்துடுறேன்ட்டு போனாலே இன்னும் காணுமே அப்படின்ட்டு அவளையே தான் தேடிக்கிட்டு இருப்பான். ஒரு நிமிஷம் நீங்க வெயிட் பண்ணு, இங்க இருந்து கிளம்பி போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அவளை எங்கன்னே தெரியல அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோயினை தேடி போயிருவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை பார்த்தா அவ இப்ப அப்படியே ஒரு மரத்துக்கடியில உட்காந்து ரொம்ப சுகமா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பா. என்னதான் நம்ம ஹீரோட உயிர்க்காக அவங்க 2 பேத்தையும் அவ சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாலுமே தன்னோட லவ் எப்படி சாக்ரிஃபைஸ் பண்றோம் அப்படிங்கிற நினைப்பு நம்ம ஹீரோயினை போட்டு ரொம்ப வாட்டும். அதனால கவலையில அப்படியே அவ சரக்கா எடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். அவன் அப்படியே, என்னது இது, எங்களுக்கு கொடுக்காம தனியா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஜாலியா தான் கேட்பான். ஆனா இப்ப ஃபுல் குடிபோதையில இருக்கிறனால நம்ம ஹீரோயினுக்கு எது நிஜம் எது ட்ரீம் அப்படின்னு தெரியாம நம்ம ஹீரோவோட கண்ணத்தை பிடிச்சு நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா இப்ப அவளுக்கு நம்ம ஹீரோவை பாக்குறப்ப 21 வயசுல இருந்த ஹீரோ மாதிரியே இருக்காது. 28 வயசுல டியூக்கா இருக்கிறப்ப அவன் எப்படி இருந்தானோ அதே மாதிரி தெரியும். அதனால இது எல்லாமே கனவுன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் அப்படி நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிடுவா. அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. அவன் டக்குன்னு அப்படியே விலகி வந்துட்டு, ஆன் என்ன பண்ற, நீ குடிச்சனால உனக்கு போதை தலைக்கேறிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி ஏக்கமா பாப்பாளா. இப்ப நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, அவன் பதிலுக்கு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஹீரோயினை பிடிக்கும். இப்ப இவளுக்கும் தன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எதை பத்தி யோசிக்காம அவனும் இப்ப நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுக்கு அடுத்துதான் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு ரியலைஸ் ஆகி டக்குன்னு அங்கிருந்து ஓடிடுவா. ஆனா இதுவே நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. அவன் அப்படியே நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண சந்தோஷத்துல அவ்வளவு ஹாப்பியா இருப்பான். அதுக்கடுத்து இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் ஃபுல் மப்பு தெளிஞ்சு இப்பதான் தெளிவா எந்திரிப்பாளா. எந்திரிச்ச உடனே நேத்து நைட்டு நடந்த எல்லா விஷயமும் அவளுக்கு ஞாபகம் வந்துரும். ஐயோ நம்ம அவங்க 2 பேத்தையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சிட்டு கடைசியில நம்ம போய் ஷூவை கிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இப்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பா. பட் இருந்தாலும் இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாதுன்ட்டு இப்ப திரும்பவும் யூ கிட்ட போய் நேத்து நீ உன்னோட லவ்வ கன்ஃபஸ் பண்ணியா அப்படின்ட்டு கேட்பா. அதுக்கு அந்த பொண்ணு ஒரு மாதிரி சோகமா இல்லன்னு சொல்லுவாளா. இதை கேட்ட அடுத்த செகண்ட் இப்ப நம்ம ஹீரோயின் அந்த யூவை தரன்ட்டு அவளோட ரூம்க்கு எடுத்துட்டு வருவா. அந்த யூக்கு ஒண்ணுமே புரியாது, இங்க எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் முழிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் அவளோட பாத் டப் கிட்ட போய் நீ ரொம்ப டயர்டா இருப்பன்னு நினைக்கிறேன், அதனால இங்க குளிச்சுக்கிட்டு அப்படின்பா. அந்த யூக்கு இதெல்லாம் நம்ம ஹீரோயின் எதுக்காக பண்றான்னு தெரியாது. பட் இருந்தாலும் குளிக்க சொல்றாளுன்னு சொல்லிட்டு அவளும் குளிக்க ரெடி ஆகிக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் அப்படியே நம்ம ஹீரோயினை நினைச்சு ரொமான்டிக் மூட்ல செமையா வைப் ஆகிக்கிட்டு இருப்பான். இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வருவாளா. அவன் நேத்து நைட்டு நடந்ததை பத்தி பேசலான்ட்டு வரப்ப நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு உனக்கு 10 நிமிஷம் டைம், அதுக்கடுத்து நீ என்னோட ரூமுக்கு வா அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. நம்ம ஹீரோக்கு ஒரே ஜாலி. ஆஹா ஏதோ முக்கியமா லவ் மேட்டர் பேசணும் போல, அதுக்காகத்தான் நம்மள ரூமுக்கு கூப்பிடுறா அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்குவான். அதுக்கடுத்து 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஹீரோனோட ரூமுக்கு போனா அந்த இடத்துல அந்த யூ குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பா. இது தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோ, ஐயோ நீ அந்த ரூம்ல இருக்க, நான் தெரியாம உள்ள வந்துட்டேன், நான் இப்பயே வெளியே போறேன் அப்படின்ட்டு அவன் கிளம்பலான்னு பாக்குறப்ப நம்ம ஹீரோயின் மாறு வேஷத்துல அந்த ரூம்குள்ள வந்து இப்ப யூவோட கழுத்துல கத்தி வச்சிருவா. இதை பார்த்த நம்ம ஹீரோ இது நம்ம ஹீரோயின் தெரியாம அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுக்கடுத்து அப்படியே டக்குன்ட்டு பக்கத்துல வந்து நம்ம ஹீரோயின் போட்டிருக்க அந்த மாஸ்க கழட்டின கடுத்தான் இங்க நிக்கிறது நம்ம ஹீரோயின் அப்படின்ட்டு அவனுக்கு தெரிஞ்சிரும். அதுக்கடுத்து அப்படியே நம்ம ஹீரோவே கொஞ்சம் கொஞ்சமா கெஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான்.
ஆரம்பிச்சிருவான். இவ இந்த வேலையை பார்த்ததுக்கு காரணம் நானும் யூவும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மீட் பண்ணிக்கிட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவ ஆசைப்படுறா அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்குவான். அதனால இப்ப அப்படி கோவமா அங்க இருந்து கிளம்பிடுவான். அவன் கிளம்புனக்கு அடுத்து அந்த யூவும் இப்ப நம்ம ஹீரோயின் மேல கோச்சுக்குவா. எனக்கு ஷூவை பிடிக்கும் தான், அவனை கல்யாணம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் தான், ஆனா இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்த்துதான் அவனை கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவளும் கோச்சுக்குவா. அதுக்கு அடுத்து இப்ப அப்படியே ரொம்ப நேரம் கழிச்சுதான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ வீட்டுல இருக்கிற வேலைக்காரி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து திடீர்னு மாஸ்டருக்கு என்னாச்சுன்னே தெரியல, ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காரு, நீங்க வந்து கொஞ்சம் என்னன்னு பார்க்க கூடாதா அப்படின்ட்டு அந்த வேலைக்காரி சொல்லுவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவனுக்கு உண்மையில எல்லாம் உடம்பு சரியில்லாமலாம் ஆயிருக்காது, நம்ம ஹீரோயினோட அட்டென்ஷனை வாங்கணுங்கிறதுக்காக தான் நாடகம் போட்டுக்கிட்டு இருப்பான். இது தெரியாம நம்ம ஹீரோயினும் உண்மையிலே அவனுக்கு உடம்பு சரியில்லையோன்னு சொல்லிட்டு அக்கறையில வந்து பாத்துக்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ வீம்புக்குனே, உனக்கு என்ன திடீர்னு என் மேல அக்கறை, நீ ஒண்ணு என் மேல அக்கறை படவே தேவையில்லை, நீ பண்ண வேலையினால எனக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போச்சு அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். ஆனா இப்ப இவனுக்கு உடம்பு சரியில்லாதனால நம்ம ஹீரோயினும், உன் மேல நான் அக்கறை படக்கூடாதுன்ட்டு நீ எப்படி சொல்லலாம், நான் அக்கறை படுவேன், ஏன்னா எனக்கு உன் மேல கன்சர்ன் இருக்கு அப்படின்பா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ அப்படியே பிரிஸ்கா எந்திரிச்சு உட்காந்து, அப்ப நேத்து நைட்டு நடந்ததும் நீ என் மேல அக்கறை பட்டுதானா அப்படின்ட்டு அந்த கிஸ்ஸ மீன் பண்ணுவான். ஆனா நம்ம ஹீரோயின் எதுவுமே தெரியாத மாதிரி, நீ எதை பத்தி பேசுற, நேத்து நைட் என்ன ஆச்சு, எனக்கு எது ஞாபகம் இல்ல, நான் போய் உனக்கு மருந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு வேமா அங்க இருந்து ஓடிடுவா. இப்ப அடுத்து கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயின் மருந்து எடுத்துட்டு வருவான்னு சொல்லி பார்த்தா அந்த யூ நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக மருந்து எடுத்துட்டு வருவா. அப்ப அந்த யூ அப்படியே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கட்டுக்கிறேன், இதனால நீங்க ஆன் மேல கோவப்படாதீங்க அப்படின்ட்டு அவ சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ, இந்த ஆனுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல, நம்ம 2 பேத்தையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறா, நீ நானும் அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றான். அவ உடனே பொசுக்குன்ட்டு, ஆனா நான் உங்களை அண்ணன் மாதிரி நினைச்சு பார்த்ததே கிடையாது, நான் சின்ன வயசுல இருந்து உங்களை ரொம்ப விரும்புறேன், இன்ஃபேக்ட் நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் இப்ப கரெக்டா சொல்லிடுவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, சாரி யூ, என்ன மன்னிச்சிரு, என் மனசுல அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் கிடையாது, அது மட்டும் இல்லாம எனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்றான். இதனால பாவம் அந்த யூ மனசு ஒரு மாதிரி உடஞ்சிருமா, அதனால அப்படியே அங்கிருந்து அழுதுட்டே கிளம்பிடுவா. அதுக்கு அடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோ உட்காந்து சரக்கா அடிச்சுக்கிட்டு இருப்பான். இவனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல போய் கேட்க போனா அவன் இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே திட்ட ஆரம்பிச்சிருவான். என் மனசு உனக்கு என்ன ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி ஆயிருச்சா, நான் உன்னதான் விரும்புறேன்னு உனக்கு தெரிஞ்சும் நீ என்ன யூ கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்க, இது என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுத்தும் நீ யோசிக்கவே இல்லைல, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண, என்ன அந்த அளவுக்கு நீ வெறுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு இப்ப அப்படியே அவனை ஹக் பண்ணி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லணும் போலதான் இருக்கும். ஆனாலும் இப்ப அப்படியே அவன் மனசை கல்லாக்கிக்கிட்டு, ஆமா எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்காது, அதனாலதான் நீயும் யூவும் சேரணும்னு ஆசைப்படுற அப்படின்றவா. இதை கேட்டுக்கடுத்து நம்ம ஹீரோ ஃபுல்லா உடஞ்சு போயிருவான். அவன் இப்ப அப்படியே அழுதுகிட்டே, நான் என் வாழ்க்கையில ஏன்டா உன்னை மீட் பண்ணேன்னு நினைச்சு இப்ப ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இப்ப இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தனால நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்கு நடுவுலயும் டிஸ்டன்ஸ் வர ஆரம்பிச்சிரும். இதை நினைச்சு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் அழுக, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ண. இதனாலேயே நம்ம ஹீரோயின் கட்ட கடைசியா இனியும் நம்ம இந்த வீட்டுல இருந்தா பிரச்சனை பெருசாகிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லாமே அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவா. ஆனா இப்ப ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை விட இன்னும் நம்ம ஹீரோயினுக்கு பிரச்சனை தர மாதிரி அடுத்து அந்த பிரின்ஸ் நிங்கும் இப்ப ஊருக்குள்ள வந்துருவான். இவன் வந்தானாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த ராஜ்யத்தை அடையணுங்கிறதுக்காக நிறைய கெட்ட விஷயங்கள் பண்ணுவான். அதனால நம்ம ஹீரோவும் இந்த நிங்கும் நேருக்கு நேர் சண்டை போடுற மாதிரி கூட நிலைமை வரும். இப்ப இதை நினைச்சும் நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. அடுத்து இந்த நிங்குனால நம்ம ஹீரோக்கு பிரச்சனை வருமா, இன்னொரு பக்கம் அந்த யூவோட லவ் பிரேக்கப் ஆயிருச்சு, அதனால அவ நம்ம ஹீரோ எதுவும் பண்ணிருவாளா, கடைசியில நம்ம ஹீரோயின் நினைச்ச மாதிரி ஃபியூச்சர் அவளால மாத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்க கட்ட நோட்டிஃபிகேஷன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.